சில பேர் ஹீரோ ஆவாங்க, சில பேர் கிரிமினல் ஆவாங்க. ஆனால் வந்து இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் வந்து அவங்க ஏதாவது ஒரு இடத்துல ஒரு பேரொண்டை வச்சுட்டு தான் போவாங்க பெர்மனெண்ட்டாக. அப்படி வச்ச ஒரு மோஸ்ட் 5 ஹேக்கர்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ ஹலோ கைஸ், நான் உங்கள் ராஜி. வெல்கம் டு திஸ் வீடியோ அண்ட் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஆர்டிகல் பைட் தமிழ். முதலாவது பார்க்க போகிற ஹேக்கர் வந்து கெவின் மிட்னிக். 1980 to 1990 டைமில் வந்து இவர் வந்து மோஸ்ட் பவர்ஃபுல்லான கம்ப்யூட்டர் சிஸ்டங்களுக்குள்ள அதாவது பவர்ஃபுல்லான கம்பெனிகளுக்குள்ள இருக்கிற கம்ப்யூட்டர் சிஸ்டம்குள்ள இவர் வந்து ஒரு அன்ஆத்தரைஸ்டான ஒரு ஆக்சஸை வந்து கெயின் பண்ணார். லைக் நோக்கியா, மோட்டோரோலா அப்படியான கம்பெனிகள், ஈவன் அந்த எஃபிஐயில் கூட வந்து தன்னோட ஒரு அன்ஆத்தரைஸ்டான ஒரு ஆக்சஸை வந்து கெயின் பண்ணவர் அந்த கம்ப்யூட்டர் சிஸ்டங்களுக்குள்ள. அது எப்படி அவர் செஞ்சு வரணும்னா, முதலாவது மெயின் விஷயம் வந்து சோஷியல் இன்ஜினியரிங். சோஷியல் இன்ஜினியரிங்னு சொல்கிறது என்னென்னு கேட்டால், இப்போ வந்து ஒரு பீப்புளை வந்து நாங்கள் மீட் பண்ணி, அவர் ஆன்லைனில் மீட் பண்ணி அவர்கிட்ட இருக்கிற அந்த பர்சனலான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து அவர்கிட்ட அவரே அனுப்புறதன் மூலம் அதை வாங்கி எடுக்கிற ஒரு ட்ரிக் தான் வந்து இந்த சோஷியல் இன்ஜினியரிங். ஸோ அதுக்கப்புறமாக இப்படி அவர் செய்து 1995 டைமில் வந்து எஃபிஐயால் வந்து அவர் அரெஸ்ட் பண்ணப்பட்டு நீதி நியாயம் ஜெயிச்சது. அதுக்கப்புறமா இவர் வந்து ஒரு ரெஸ்பெக்டான ஒரு சைபர் செக்யூரிட்டி கன்சல்டண்டாக மாறினவர். மக்களால் நான், மக்களுக்காகவே நான். ஸோ கேட்குறதுக்கே நல்லா இருக்குன்னு. ஓகே, ரெண்டாவது கேரி மெக்கினோன். இவர் வந்து 2001, 2002 அந்த டைமுக்குள்ள வந்து நாசா, யூஎஸ் மிலிட்ரி அந்த அவங்களின் கம்ப்யூட்டர் சிஸ்டங்களுக்குள்ள ஒரு அன்ஆத்தரைஸ்டான ஒரு ஆக்சஸை வந்து கெயின் பண்ணுது. அடிக்கடி சொல்கிறா அன்ஆத்தரைஸ்டா, அதாவது சட்டவிரோதமான ஒரு நுழைவு அப்படி சொல்லலாம். ஸோ அப்படி வந்து செய்தவர். ஆனால் அப்போ அதுக்கப்புறமா அவர் வந்து அந்த இது வந்து பிடிபட்டு அவர் சொல்லியிருக்கிறார் எப்படின்னு விட்டால், தான் வந்து அந்த கம்ப்யூட்டர் சிஸ்டங்களை வந்து டேமேஜ் பண்ணவோ இல்லாட்டி கொலாப்ஸ் பண்ணவோ இல்லை. என்னென்னு கேட்டால், இப்போ வந்து நாசான்னு சொன்னால் அந்த யூஎஃப்ஓ, நம்ம அந்த பறக்கும் தட்டு, அந்த ஏலியன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படி இருக்குதான்ட்டு தெரிஞ்சு கொள்றதுக்கும், அதோட ஃப்ரீ எனர்ஜி சோர்ஸை வந்து வெளியில் வந்து வெளிப்படுத்துறதுக்காகவும் தான் அந்த இன்ஃபர்மேஷன்ஸ்களை பார்க்கறதுக்காக இந்த எக்ஸசைஸ் செய்தவர், எக்ஸசைஸ் உள்ளே போனவர் என்று சொல்லியிருக்கிறேன். ஒரு லாங்கான ஒரு பேட்டிலுக்கு பிறகு இவரை வந்து நம்மளோட மிலிட்ரியால் அரெஸ்ட் பண்ணப்பட்டு 2012 டைமில் இவர் வந்து அரெஸ்ட் பண்ணப்படுறாரு. ஸோ அதுவும் சும்மா இல்லை, அவருக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூ வந்ததால் அந்த வீக்னஸால் அவங்க வந்து அவங்கள பிடிச்சவர். ஸோ லேசுபட்டால் இல்லைன்னு. மூன்றாவது ஏட்ரியன் லெமோ. இவரை வந்து ஒரு ஃபேமஸான ஒரு பேர் சொல்லி கூப்பிடுவாங்க, ஹோம்லெஸ் ஹேக்கர்ண்டு. அதே ஹோம்லெஸ் ஹேக்கர்ன்னு சொன்னால், இவர் வந்து தனக்குன்னு சொல்லி ஒரு ஆஃபீஸோ இல்லாட்டி ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டமோ பிசிஎல் வச்சு ஒன்றும் ஹேக் பண்ணலை. அவர் வந்து பப்ளிக்கான பிளேஸுகள், ஏர்போர்ட், நெட் கஃபே, இல்லாட்டி வந்து வேறு வேறு ரெஸ்டாரண்ட்டுகள் அப்படியான விஷயங்கள் இருக்கிறத ஃப்ரீ வைஃபையை வச்சு தான் இவர் வந்து பெரிய பெரிய கம்பெனிஸை வந்து ஹேக் பண்ணியிருக்கிறார். அதாவது அன்ஆத்தரைஸ்டான ஆக்சஸ் அந்த கம்ப்யூட்டர் சிஸ்டத்துக்குள்ளே போயிருக்கு. லைக் யாஹூ, மைக்ரோசாஃப்ட், நியூயார்க் டைம்ஸ் அப்படியான விஷயங்களுக்குள்ள வந்து ஒரு அன்ஆத்தரைஸ்டான ஆக்சஸை வந்து செய்து இவர் 2003 அரெஸ்ட் பண்ணப்படுறார். 2008 வந்து சாகுறார். பட் இருந்தாலும் இந்த ஹேக்கர்ஸ் என்று சொல்லி ஒரு டிபேட் என்று சொல்லி ஒரு கண்டென்ட் வந்தால் இவர் இந்த பேர் வந்து ஒரு தனி இடத்தை பிடிச்சிருக்கு. ஸோ அவ்வளோ ஒரு ஃபேமஸான ஒரு ட்ரிக்கியான ஒரு ஹேக்கர். ஒரு வீடே இல்லாமல் பொதுவான இடங்களுக்குள்ளே போய் மற்றப்பட்ட பெரிய பெரிய கம்பெனிகளை ஹேக் பண்ணுன்னு சொன்னால் சும்மா விஷயம் இல்லை. எதுவும் ஃப்ரீ வைஃபைகள் வந்து வருங்க கிடைச்சின்னு சொன்னால் நாங்கள் செய்வோம், படங்கள் ஏற்றுவோம், இல்லாட்டி பாட்டுகள் ஏற்றுவோம், இல்லாட்டி வேறு எதாவது டாக்குமெண்ட்கள் ஏற்றுவோம், அந்த வேலையை தான் நான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த ஆள் வந்து ஹேக் பண்ணியிருக்கோம், சும்மா ஹேக்கிங் இல்லை, பெரிய பெரிய கம்பெனியில் ஹேக்கிங். அடுத்தது 4வது ஜொனத்தன் ஜேம்ஸ். இவர் வந்து ஒரு டீனேஜர். அதாவது 1990 டைமில் வந்து இவர் நாசா, யூஎஸ் மிலிட்ரி அப்படியான பெரிய பெரிய அந்த விஷயங்களுக்குள்ள வந்து அன்ஆத்தரைஸ்டான ஒரு ஆக்சஸை கொண்டு வரும். சரியா 15 வயசு. யோசிச்சு பாருங்க, 15 வயசுல நம்ம விரல் சுற்றுற வயசு. இந்த சிறுபாலகனிடம் எவ்வளவு நகைச்சுவை திறன் இருக்கிறது பார்த்தீங்களா? விரல் சுற்றுற வயசு இல்லை, ஓரளவுக்கு ஓகே. அந்த டைமில் ஒரு விஷயமே தெரிஞ்சிருக்காது. அந்த ஆள் வந்து 15 வயசில் வந்து நாசா, யூஎஸ் மிலிட்ரி அப்படியான இதெல்லாம் ஹேக் பண்ணிக்கிறேன்டா, யோசிச்சு பாருங்க. அதுக்கப்புறமா அவர் வந்து 2000 டைமில் வந்து அரெஸ்ட் பண்ணப்படுறார். காலப்போக்கில் வந்து அவர் இப்படி அரெஸ்ட் பண்ணப்பட்ட வெளியில் வந்த பிறகு சைபர் செக்யூரிட்டி அந்த சைடில் வந்து அவர் அது நோக்கம் கண்டு
ஆனால் அதுக்கப்புறமா ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வந்து அவர் சூசைட் பண்ணவர். இன்வெஸ்டிகேஷன் படி பார்த்தால் அவர் சூசைட் பண்ணதுக்கான ரீசன் வந்து அவர் அப்படி சைபர் செக்யூரிட்டி சைடில் வந்து நல்ல ஒரு மனுஷனாக மாறி நிறைய விஷயங்கள் செஞ்சாலும் அவர் ஏற்கனவே செய்த அந்த கிரைம்ஸ்களில் வந்து வேறு கனெக்ஷன்கள் வேறு லிங்க்குகள் அப்படியான கிரிமினல் லிங்க்குகள் இருக்கிறது தெரிய வந்து இவர் வந்து அவமானம் தாங்காமல் சூசைட் பண்ணியிருக்காரு. லாஸ்ட்டாக பார்க்க போகிறது ஆல்பர்ட் கோன்சலஸ். த ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ஃபைனான்ஷியல் சைபர் கிரைம்ன்ற ஒரு பேர் வந்து இவரை தான் சார். 2005 2007 அந்த காலகட்டத்தில் வந்து இவர் வந்து குரூப் ஆஃப் ஹேக்கர்ஸை லீட் பண்ணி ரீட்டைலர்ஸ், பிஸ்னஸ்மேன்ஸ், பேங்கர்ஸ் அவங்கள அந்த கம்ப்யூட்டர் சிஸ்டங்களுக்குள்ளே போய் அன்ஆத்தரைஸ்டான ஆக்சஸை போய் அவங்களோட அந்த சிஸ்டத்தை ஃபுல்லாக டேமேஜ் பண்ணி அதோட அவங்களோட அந்த சிஸ்டத்துக்குள்ளே இருக்கிற மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் இந்த அக்கௌண்ட் நம்பர்கள் அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வந்து அவங்க திருடினாங்க. டைமில் இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஹேக்கிங்காக வந்து இது கருதப்பட்டது. யோசிச்சு பாருங்க, மில்லியன்ஸ் ஆஃப் ஆக்கள் இந்த அவங்களோட அந்த அக்கௌண்ட்ஸ் அவ்வளோத்தையுமே வந்து எடுக்கிறேன்னு சொன்னால் சும்மா லேசப்பட்ட விஷயம் இல்லை. ஏன்னா ஓகே, அதுக்கப்புறமா 2010 டைமில் வந்து இவர் வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டு 15 வருஷம் ஜெயிலில் இருந்தவர். இந்த அட்டாக் வந்து இந்த ஃபைனான்ஷியல் சைடில் வந்து ஒரு த மோஸ்ட் பவர்ஃபுல் ஹேக்கர்ன்ற ஒரு விஷயத்தை வந்து ஒரு எக்ஸாம்பிளாக கொடுக்கும். ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே இந்த ஆர்டிகே பைட் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க மக்கள். அவ்வளோதான் வேணும். வேறு தேவையில்ல. அடுத்து வந்து நிறைய வீடியோஸ்கள் நான் தொடர்ந்து போடுவேன். சின்ன ஒரு சப்போர்ட் தாங்க மக்களே. அவ்வளோதான். ஓகே, பாய்.